ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹத ஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. ஸோ அழகாக பெண் பிள்ளை வாக்கியங்களை சொல்லின்னு இருக்கா. நம்ம 64வது வாக்கியத்தை நம்ம ரசிச்சுன்னு இருக்கோம். ஸோ இது சச் அ பியூட்டிஃபுல் வாக்கியம். அனந்தபுரம் புக்கேனோ ஆள வந்தானே போலே. ஸோ நம்ம இந்த பார்ட் 1 ஆஃப் திஸ் வாக்கியம் ஆளவந்தான் யார் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த யமுனை துறைவன் யாருன்னா நாதமுனிகளோட பேரன், ஈஸ்வர முனிகளோட பிள்ளை. அவர் தான் யமுனை துறைவன். அவர் பாஷ்யாச்சாரியாரோட குருகுலத்தில் இருக்கார். அங்கே திடீர்னு பாஷ்யாச்சாரியருக்கு கப்பம் கட்ட சொல்லி ஆணை வருது ஆக்கிய ஆழ்வார்கிட்டேருந்து, ரங்கசோழனோட ராஜ்யத்துலேருந்து. ஸோ அப்போது இவர் ரொம்ப நொந்து போன போது யமுனை துறைவன் நான் போய் அங்கே வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போகிறார். அவர் சின்ன சிறுவன் தான். அவர் போய் அங்கே ஒரு 3 ஸ்டேட்மெண்ட்ஸை அவர் சொல்கிறார். அங்கே ஸ்டேட்மெண்ட்ஸை சொல்லிவிட்டு இதை நீங்கள் ஃபால்ஸுன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸை அழகாக சொல்லி ஆக்கிய ஆழ்வாரால் அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை ஃபால்ஸுன்னு ப்ரூவ் பண்ணவே முடியல. வேதாந்த சாஸ்திரம் மூலமாக ப்ரூவ் பண்ணணுன்றார். ஆனால் அவருக்கு அது தெரியல. அப்போது இந்த குழந்தை அதுக்கான விரிவாக்கத்தை அழகாக சொல்லி ஃபால்ஸுன்னு ப்ரூவ் பண்ண உடனே அந்த ராஜா தட் இஸ் ரங்கசோழன் அழகாக இந்த சிறுவனுக்கு ராணி இவளுக்கு ஆளவந்தான்ற பேர் கொடுத்து ராஜா இவருக்கு பாதி ராஜ்யத்தை இவருக்கு கொடுத்துட்றார். சின்ன சிறுவன் அழகாக ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணுற அந்த தகுதி கிடச்சிடுறது. யமுனை துறைவன் இப்போ ஆளவந்தானா எல்லாருக்கும் தெரிய வரார். ஸோ இப்போ இவர் ஆளவந்தானா அந்த ராஜ்யத்தை ஆண்டுன்னு வரார். ரொம்ப நல்லா சிரேஷ்டமாக ஆண்டுன்னு வரார். பல வருஷங்கள் ஆயிடுத்து. இவருக்கு அவரோட யமுனை துறைவனோட பேர் மறந்து போயிடுத்து. இவரோட பூர்வீகம் மறந்து போயிடுத்து. இவரோட பேர் மறந்து போயிடுத்து. இவருக்கு ராஜ்யம் கிடச்ச உடனே ராஜ்ய போகத்தில் இவர் பாட்டுக்கு இருந்துட்டுருக்கார். அப்போது இங்கே என்ன ஆகுது, மணக்கால் நம்பின்னு ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட இவர் ஈஸ்வர முனிகள் சொல்கிறார், இந்த மாதிரி யமுனை துறைவன் இந்த இதை மறந்து போயிட்டான். இந்த என்ன அவனோட ஆக்சுவலாக அவனோட ஒர்க்கோ அதை மறந்து போயிட்டான். ஏன்னா நாதமுனிகள் அழகாக நம்மாழ்வார்கிட்ட பாசுரங்கள் எல்லாம் வாங்கின்னு வந்திருக்கார். 4000 திவ்ய பிரபந்தத்தை வாங்கின்னு வந்திருக்கார். அதை ஊருக்கு பரப்பக்கூடிய வேலை யமுனை துறைவனோட வேலை. அதை இவர் யமுனை துறைவன் மூலமாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அப்போது ஆனால் யமுனை துறைவனை குருகுலத்தில் சேர்த்தது காரணமும் அதுதான். அவர் அங்கே நல்லா படித்து அங்கேருந்து வெளில வரைச்சி இந்த வேலையை அவர் எடுத்துட்டு இவர் நடத்துவார்னு. பட் இவரோ என்ன ஆயிடுத்து, அங்கேருந்து இந்த ராஜ்யத்துக்கு போய் அங்கே ஆளவந்தானாகி இவர் அங்கே ராஜ்யத்தை ஆளுற அந்த இதில் வேலையில் மும்மரமாயிட்டாரா, எல்லாத்தையும் மறந்து போயாச்சு. இப்போ மணக்கால் நம்பிக்கை சொல்கிறார், இந்த மாதிரி நீ எப்படியாவது இந்த யமுனை துறைவனை கூட்டின்னு அவர் பண்ண வேண்டிய வேலையை பண்ண வைக்கணும், அது உனக்கு வேலை அப்படின்னோடனே இந்த இவர் மணக்கால் நம்பி இப்போது ராஜ்யத்துக்கு வரார். அங்கே வரார். ராஜ்யத்துக்கு கேட்குறார், இந்த மாதிரி நான் ராஜாவை பார்க்கணும் அப்படின்ன உடனே உள்ள அந்த வாயில் காப்போன்லாம் இருக்கார்ல செக்யூரிட்டி கார்ட்ஸ், அவள் விடமாட்டேங்கிறான். நீ ஏதோ பிச்சை எடுக்க வந்திருக்க, அதுக்கெல்லாம் எங்கள் ராஜாவெல்லாம் நீ பார்க்க முடியாது அப்படின்னு. ஆனால் இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறார், உள்ளே விடலையே அப்படின்ட்டு. அதுக்குள்ளே பார்த்தா அந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு தளி பண்ணுறவர் அவர் திட்டு வாங்கின்னு வெளில வந்திருக்கார். ஏன்னா அவர் தினம் பண்ணுறது ராஜாக்கு பிடிக்கலன்னு. இவர் இதையே சாக்கா வச்சுண்டு இவர் என்ன சொல்கிறார், அந்த தளி பண்ணுறவரை கூப்பிட்டு, நான் உனக்கு ஒரு புது டிஷ் சொல்லித்தரேன், நீ அதை ராஜாவுக்கு பண்ணி கொடு, அதில் உனக்கு பாராட்டு கிடைக்கும்னு. அப்போ உடனே சரி என்ன டிஷ்ஷுன்னா, இவர் நானே எடுத்துன்னு வரேன்ட்டு அதுக்கு பேர் தூதுவளை கீரை. நான் அந்த தூதுவளை கீரையில் நான் ஒரு தொகையல் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவர் அழகாக தொகையல் பண்ணி கொடுக்குறார். அதை ராஜா கொடுத்த உடனே ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுறது. அவர் சொல்கிறார், இத்தனை நாள் நீ கொடுக்காத விட்டுட்டியே, இனிமேல் எனக்கு தினம் தூதுவளை கீரையோடு தான் எனக்கு சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிடுறார்.
ஸோ இவர் இந்த சமையல்காரரும் நல்ல மணக்கால் நம்பிக்கிட்ட எவ்ரிடே வந்து வாங்கின்னு போகிறார். ஒரு மாதம் அழகாக மணக்கால் நம்பி எவ்ரிடே கொடுத்துன்னு வர்றார். தூதுவளை கீரை துவையல் கொடுத்துன்னு வந்துட்டே இருக்கார். ராஜாவும் ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அவருக்கு தெரியாது இது மணக்கால் நம்பி வந்து கொடுத்துட்டுருக்காருன்னு. அவர் நினச்சிட்டு இருக்கார் இந்த குக்கு தான் அழகாக பண்ணி எடுத்துன்னு வர்றார் போல இருக்கு, புதுசாக ஆராய்ச்சி பண்ணி இதை மாதிரி பண்ணி எடுத்துன்னு வர்றார் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கார். அப்புறம் ஒரு நாள் வந்து என்ன ஆகிடுறது, இந்த மணக்கால் நம்பி வரதை நிறுத்திடுறார். 4 நாள் ஆகிடுத்து. இந்த ராஜாவுக்கு செம்ம கோவம் வந்துடுறது. என்ன நின்று போயிடுத்து என்ன உடனே அவர் வந்து அந்த குக்கு வந்து அப்போ ஒத்துண்டுறார். தான் பண்ணி எடுத்துன்னு வரல, இது யாரோ ஒருத்தர் எடுத்துன்னு வரார் அப்படின்னு. அப்போது ராஜா உடனே அவரை கூட்டின்னு வா, எனக்கு பண்ணி கொடு அப்படின்ன உடனே அவர் எங்கே இருக்காருன்னு கூட தெரியலன்னொடனே ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுறது. சரி, அப்புறம் அவர் ஆட்களை விட்டு இவரை போய் தேட சொல்கிறா. அப்புறம் இவரை தேடி கண்டுபிடிச்சி பார்த்த உடனே இவரை கூப்பிட்ட உடனே இவர் சொல்கிறார், நான் வந்து சரி நான் வந்து உனக்கு பண்ணித்தரேன், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, ஆனால் எனக்கு ராஜாவை சந்திக்கணும், எனக்கு தனிமையில் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு அவகாசம் பண்ணி கொடு அப்படிங்கிறார். அப்போது ஒன்று இந்த குக் சொல்கிறார், அந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம், நீ வந்து அந்த மாதிரிலாம் நீ கேட்டேன்னா நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்ன உடனே சரி வேண்டாம், அப்போ தூதுவளை கீரையும் நான் கொண்டு வரல அப்படின்னோடனே இவருக்கு வந்து ஐயோ எனக்கு ராஜா என்ன அப்புறம் ஜெயிலில் போட்டுருவார், என்னை கொலையே பண்ணிவிடுவார், அதனால் வேண்டாம் நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன்ட்டு ராஜாக்கிட்ட வந்து பேசின உடனே ராஜா சரி வர சொல்லு அப்படிங்கிறார். மணக்கால் நம்பி வரார். வந்து ராஜாவை கை கூப்பிட்டு அவர் வந்து எப்படி இருக்க யமுனை துறைவனே அப்படின்னு கேட்குறார் ஓர்மையில். அப்போ உடனே எல்லாரும் ராஜ்யத்தில் எல்லாருக்கும் கோவம் வருது. எல்லோரும் என்னது இது, ராஜாவை போய் வேறு ஏதோ பேரில் நீ கூப்பிடுற, அதுவும் ஓர்மையில் கூப்பிடுற, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, இந்த மாதிரி ஆளை தான் நீ கூப்பிட்டுன்னு வருவியான்னு அந்த குக்கை பிடிச்சி கத்துறா. அப்போ உடனே குக்கு வந்து என்னை மன்னிச்சிருங்கோ, நான் இப்போயே அவனை வெளில அனுப்பிச்சுட்றேன்ன உடனே அப்போ தான் அவருக்கு ராஜாவுக்கு வந்து டக்குன்னு அந்த பழைய ஞாபகம் வருது. யமுனை துறைவனா அப்படின்ட்டு அவருக்கு அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாம் வருது. அவர் எங்கே இருந்தார், எப்படி யமுனை துறைவன்லேருந்து ஆளவந்தான் ஆனார்ன்ற அந்த டோட்டலாக அந்த ஞாபகம் எல்லாம் வருது. வந்த உடனே அவர் சொல்கிறார், நீங்கள்லாம் கொஞ்சம் வெளில இருங்க, நான் இவரோட பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வெளில அனுப்பிச்சிடுறார் அந்த சபையிலேருந்து. அப்புறம் இவர்கிட்ட கேட்குறார், நீ யாருன்னு கேட்ட உடனே இவர் சொல்கிறார், நான் மணக்கால் நம்பி, நீ வந்து உன்னோட வேலையை நீ மறந்துட்டு இந்த ராஜ்யத்தில் வந்து நீ வந்து ஃபுல்லாக இன்வால்வ்டாக இருக்க, நீ இதை விட்டுட்டு நீ உன்னோட வேலையை நீ தொடங்கணும், உனக்குன்னு நிறைய வேலை இருக்குது, உன்னோட பாசுரம் இந்த நம்மாழ்வார் கொடுத்த பாசுரங்கள் எல்லாம் நீ ஊருக்கெல்லாம் பரப்ப வேண்டிய வேலை இருக்குது, நீ அதை பண்ணாமல் நீ வந்து இந்த மாதிரி இந்த இதில் இருக்கியே, அது மட்டும் இல்லாமல் பாஷ்யக்காரரோட ஒரு பவிஷ்யத் ஆச்சாரியரோட விக்கிரகம் இருக்குது, அதையும் நான் உன்கிட்ட நான் கொடுக்கணும், அந்த கடமையும் என்னோடது அப்படின்னு சொன்ன உடனே மணக்கால் நம்பி சொன்ன உடனே இவருக்கு அப்போ தான் அந்த ஞானம் வந்து அவர் ராஜ்யத்தெல்லாம் விட்டுட்டு அவர் கிளம்பி எல்லா ஊருக்கும் எல்லா திவ்ய தேசங்கள் அதுக்கெல்லாம் போகிறார். எல்லா பாசுரங்களையும் தெரிஞ்சு கற்றுக்கிறார். அந்த பாசுரங்களெல்லாம் அவருக்கு மனசில் பதிய வச்சுக்கிறார். இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வரார். ஸ்ரீரங்கத்தில் உற்சவம் நடந்துட்டுருக்கு. என்ன உற்சவம்னா அரையர் சேவை அப்படின்னு ஒரு உற்சவம். அந்த அரையர் சேவையில் நம்மாழ்வாரோட பாசுரங்கள் எல்லாம் பாடுறா. அப்போது ஒரு பாசுரம் வந்து அவருக்கு ரொம்ப ஸோ டச்சிங் ஃபார் ஹிம். அந்த பாசுரத்தில் வந்து நடமினோர் நமர்கள் உள்ளீர், நடமினோர் நமர்கள் உள்ளீர், நடமினோர் நமர்கள் உள்ளீர் அப்படின்னு அனந்த பத்மநாபன், திருவனந்தபுரமில் அனந்த பத்மநாபன் சுவாமியோட கோவிலுக்கு நடந்து வாருங்கள், எல்லாரும் வந்து இங்கே உங்களோட பாவத்தெல்லாம் கழிச்சுக்கோங்கோ அப்படின்னு அந்த பாசுரம் ரொம்ப அழகான ஒரு பாசுரம். ஸோ அந்த பாசுரத்தை கேட்ட உடனே அந்த பாசுரத்தை சொல்லக்கூடியவர் அந்த இதில் அரையர் சேவையில் சொல்லக்கூடிய அவர் வந்து இவரோட இந்த ஆளவந்தான், தட் இஸ் ஆளவந்தான்னா யமுனை துறைவன். ஸோ இந்த யமுனை துறைவனோட முகத்தையே பார்த்துண்டு அவரை முகத்தை பார்த்துண்டு இந்த வார்த்தைகளை சொல்கிறார். நடமினோர் நமர்கள் உள்ளீர், நடமினோர் நமர்கள் உள்ளீர், நடமினோர் நமர்கள் உள்ளீர் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு தோன்றுறது, அனந்த பத்மநாபன் சுவாமி வந்து நம்மளை கூப்பிடுறார், அதனால் நம்ம போகணும், அவரோட தரிசனத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு
அவர் அங்கேருந்து ஸ்ரீரங்கத்துலேருந்து நடந்து போகிறாராம் அனந்த பத்மநாபனை தரிசிக்க. ஸோ இந்த விஷயந்தான் அழகாக பெண் பிள்ளை சொல்கிறா. எப்பேற்பட்ட ஆளவந்தான், எப்படி இருந்தார் அவர், அந்த மாதிரியான இதுலேருந்து அவர் வெளில வந்து அழகாக அந்த பெருமாளை வந்து திரும்பியும் அந்த பெருமாளை காலை பிடிச்சுண்டு அனந்த பத்மநாபனை போய் தரிசிக்கணும்னு நடந்தே போனாரே. அடியாள் வந்து, அப்படியா சுவாமி, அடியாள் வந்து ஒரு மொசல் புழுக்க சுவாமி, வரப்பில் கடந்தா என்ன, வயலில் கடந்தா என்ன, என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை சுவாமி, நான் என்ன இவ்வளோ ஆள வந்தான் மாதிரி அந்த மாதிரி ஒரு பக்தி உள்ளவளா இல்லையே சுவாமி, நான் அதனால தான் இந்த ஊரை விட்டு போகிறேன், நான் வந்து இங்கேருந்து அழகாக நான் பெருமாளை சேவிக்க போகலான்னு நினைக்கலாம்ல, அப்படிலாம் இல்லை, ஊரை விட்டு தானே போகணுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ராமானுஜர்கிட்ட சொல்கிறார். ராமானுஜருக்கு யமுனை துறைவன் மேலே அப்படி ஒரு அபிமானம். அவர் வந்து இந்த பெண் பிள்ளை சொன்ன இந்த வாக்கியத்தை அப்படியே ரசிக்கிறாராம். அப்படியே ரசித்து ஒரு அனுகிரகமும் பண்ணுறாராம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.